அண்மை செய்தி. கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில் விற்பனை செய்தாலோ அல்லது பயன்படுத்தினாலோ 20 ரூபாய் வசூலிக்கப்படும் என பசுமை வரி விதிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில் விற்பனை செய்தாலோ அல்லது பயன்படுத்தினாலோ 20 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என பசுமை வரி விதிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில் விற்பனை செய்தாலோ அல்லது பயன்படுத்தினாலோ 20 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிபி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிபி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தே காணப்படும். மேலும் இங்கு வனப்பகுதியில் அமைந்துள்ள பைன் மரக்காடுகள், மோயர் பாயிண்ட், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை ஆகிய இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பது வழக்கம். வனப்பகுதியை பாதுகாக்கும் வகையில் நெகிழி தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் குளிர்பான பாட்டில்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் 5 லிட்டருக்கு குறைவான நெகிழி தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் குளிர்பான பாட்டில்களுக்கு தடை விதித்துள்ளது. இதன்படி பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் 5 லிட்டருக்கு குறைவான தண்ணீர் பாட்டில் மற்றும் குளிர்பான பாட்டில்கள் வைத்திருந்தால் பாட்டில் ஒன்றுக்கு ரூபாய் 20 வரி விதிக்கப்படும் என்றும், கொடைக்கானலில் உள்ள ஒன்றியத்தில் 15 ஊராட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானலில் நெகிழி பயன்பாட்டை குறைப்பதற்காக ஆங்காங்கே அறிவிப்பு பதாகைகளும் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிபி.